அப்பப்பப்பா! பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்ன நம்ம வேலை ரொட்டீன் வேலை தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே வாசலை கழுவி கோலத்தை போட்டு அடுத்து நம்ம அடுப்படியில் நுழைஞ்சோம்னா அப்படியே வேலை போய்க்கிட்டே இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சை ரெடி பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு வாட்டர் பாட்டிலில் சுடு தண்ணி ஊற்றி வைக்கிறது, ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறதுன்னு அப்படியே வேலை அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள அனுப்புனதுக்கப்புறம் என்ன வேலை, நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஓரங்கட்டி ஒதுங்க வச்சு அப்புறம் மத்தியான வேலைகளை தொடங்க வேண்டியது தான். துணி துவைக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை, வீட்டை ஒதுங்க வைக்கிற வேலைன்ட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுதுக்கும். அப்புறம் ஸ்கூலுக்கு கூப்பிடுற வேலை. ஐயோ அப்பா! இந்த பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறமும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 1 மணி நேரம் தூங்கலான்னு பார்த்தா அடுத்து யாராவது பெல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மத்தியானம் கூட்டாஞ்சோறு மாதிரி முருங்கைக்கீரை சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒன்றா வெட்டி போட்டு வேக வச்சு அப்புறம் தாளித்து சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதுக்கே டைம் 1.5 நிமிஷம் வந்துருச்சு. தேங்காய் துவையல் அப்பளம் காம்பினேஷனாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி சிம்பிளாக இந்த சாதத்தோடு விட்டாச்சு. அவ்வளோதான். இன்றைய டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.